Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனல்ல வந்து ஹிஸ்டரியில 37th லெசன் தான் பார்க்க போறோம். இதுவுமே வந்து நமக்கு ஸ்கெடியூல் 2ல இருக்க ஒரு டாபிக் தான். யூனிட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாஸ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி 11th ஹிஸ்டரியில வந்து வால்யூம் 2ல வந்து நமக்கு இருக்கு. யூனிட் நம்பர் 15. இதுல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். First point பாருங்க, first question பாருங்க. The Marathas played a major role in the decline of Mughal power. ஓகேங்களா? Next, second question பாருங்க. Under the dynamic leadership of Shivaji, they posed a strong challenge to Mughal power during the 1670s. Next, Maratha rule in Tanjavur, which started from 1674, continued until the death of Serfoji II in the year of 1832. So, இந்த Maratha rule வந்து தஞ்சாவூர்ல 1674 தொடங்கி செர்ஃபோஜி II இறக்குற வரைக்கும் வந்து அவங்க ரூல் வந்து ஆண்டாங்க. அவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1832 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the region of the Marathas consisted of narrow strip of land called Konkan. ஓகேங்களா? Next, the spread of the dash inculcated the spirit of oneness among the Marathas. எதுன்னு பாத்தீங்கன்னா பக்தி மூமெண்ட். Who were the leading lights of the movement? யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காரம், ராம்தாஸ், எக்நாத். ஓகேங்களா? Next, Shivaji ruled the Marathas who lay scattered in part of Deccan under his leadership and built a mighty kingdom with யார் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராய்கட் as a capital. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிவாஜியோட ரூலிங் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1627ல இருந்து 1680 வரைக்கும் அவரு ஆண்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சிவாஜி வாஸ் born in எங்க பிறந்தாங்க அப்படின்னா ஷிவ்நீர் நியர் ஜுன்னூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிவாஜி வாஸ் த சன் ஆஃப் யாரோட சன் அவருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே பை ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப் ஜிஜாபாய். ஜிஜாபாயோட கூட பிறந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி. ஓகேங்களா? அவரோட அப்பா யாருன்னா ஷாஜி போன்ஸ்லே. நெக்ஸ்ட், ஷாஜி வாஸ் descended of the dash from the mother side and Sisodias of Mewa on his father side. என்னன்னு பாத்தீங்கன்னா யாதவா ரூலர்ஸ் ஆஃப் தேவாகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஷாஜி பவுன்ஸ்லே சர்வ்ட் அண்டர் டேஷ் as a former slave. யாருன்னு பாத்தீங்கன்னா மாலிக் அக்பர் கீழே வந்து ஒரு அடிமையா வாழ்ந்திருக்காரு. எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா மாலிக் அக்பரோட இது காலம் என்னன்னா 1548 to 1626 வரைக்கும் அவர் ஆண்ட காலத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஃப்டர் த annexation of Ahmednagar by the Mughals, Shaji entered the service of எங்கன்னா சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். Next, 14th question பாருங்க. Shivaji and his mother were left under the care of Dash, who administered Shaji Bhonsle Jagirs at Pune. எங்கன்னா தாதாஜி கொந்தாதேவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிவாஜி மேட் himself familiar with the hilly areas around Pune. நெக்ஸ்ட், who was regarded by Shivaji as his guru? யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்தாஸ். நெக்ஸ்ட், சிவாஜி began his military career at the age of எப்பன்னு பாத்தீங்கன்னா 19லயே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவரோட military career. நெக்ஸ்ட், 18th question பாருங்க. In which year Shivaji captured the fortress of Torna from the Sultan of Bijapur? எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1646ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the fort of Raigad, located 5 miles east of Torna, was captured and wholly rebuilt. Next, 20th question. After the death of Dadaji Kondadev in the year of 1647, Shivaji took over all the Jagirs of his father. Okay, next, Shivaji's father had been humiliated and imprisoned by Yaran Patina, Sultan of Bijapur. Next, the Sultan of Bijapur released Shaji in the year of 1649. நெக்ஸ்ட், சிவாஜி வந்து திருப்பியும் மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்ப ரீஸ்டார்ட் பண்ணாரு எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1656. ஒரு புது ஃபோர்ட் வந்து கட்டப்பட்டாங்க எங்கன்னா the west of Jalvi. அந்த ஃபோர்ட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதாப் கார்க். The new fort Pratap Garg was built 2 miles west of Jalvi. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 25th question பாருங்க. அவுரங்கசீப் captured Bidar, Kalyani and Parandur in the year of 16
1657 ஓகேங்களா. அவுரங்கசீப் வந்து பிதார், கல்யாணி அண்ட் பரந்தரை வந்து கேப்சர் பண்ண ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1657. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிவாஜி invaded North Konkan and captured the cities of என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாருன்னா கல்யாண், பீவந்தி அண்ட் ஃபோர்ட் ஆஃப் மஹூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27th question பாருங்க. The Maratha forces ravaged South Konkan and Kolhapur district and captured the port of Panhala. ஓகேங்களா. Next, in which year Aurangzeb ascended the throne as an emperor? எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1658 ஜூலை மந்த் ஓகேங்களா. Next, who was appointed as a governor of the Deccan in 1660 with the main purpose of crushing Shivaji? யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா சைஸ்தக் கான் ஓகேங்களா. Next, Aurangzeb was forced to recall Shaista Khan from the Deccan in December 1663. Next, in which year Shivaji attacked Surat, the major Mughal port in Arabian Sea, and his soldiers plundered the city? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1664. Next, Aurangzeb dispatched an army under the command of Rajput General Raja Jai Singh to defeat யாருன்னு பாத்தீங்கன்னா Shivaji and annex Bijapur. Okay, next question பாருங்க. Purandar was besieged in the year of June 1665. Next, so 34th question பாருங்க. According to the Treaty of Purandar signed on 11th of June 1665, Shivaji yielded the fortress that he had captured and agreed to serve as a Mansabdar. Next, 35th question பாருங்க. Who persuaded Shivaji to visit the Mughal court? யாருன்னு பாத்தீங்கன்னா Jai Singh. 36th question. Shivaji and his son Sambhaji reached Agra in the year of May 1666. Next, in which year the Marathas imposed Chowth and 1/4 of the revenue as an annual tribute on Surat? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1672. 1674 June 6 அப்போ சிவாஜி வந்து அவரை கிரவுன் பண்ணிக்கிட்டாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ரைகத்ல கிரவுன் பண்ணிட்டு he assumed the title of Chhatrapati. Chhatrapatina metaphor of supreme king ன்னு அர்த்தம். Next, in 1676 வந்து சிவாஜி began his career of conquest in the south. அதாவது சவுத்ல வந்து அவரோட கால் பதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சாரு. அதனால ஒரு சீக்ரெட் ட்ரீட்டி யார் கூட சைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட் first அவர் கேப்சர் பண்ண இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா செஞ்சி அண்ட் வேலூர் and annexed the adjoining territories which belongs to the father Shaji. Next, Shivaji allowed his half brother Venkoji or Ikoji who carry on administering the Tanjavur. எப்ப சிவாஜி இறந்துட்டாங்க அப்படின்னா 1680ல இறந்துட்டாங்க at the age of 53. Next, Shivaji's kingdom comprised the Western Ghats and Konkan between the Kalyan and Goa. Next, the provinces in the south included Western Karnataka, extended from Belagaum to the bank of Tungabhadra. Next, Bijapur and Golconda were annexed in the year of 1686 and 1687 respectively. Next, the next task of Aurangzeb was to punish Shambhaji for giving protection to his rebellious son Prince Akbar. Next, in which year the Mughal forces captured Shambhaji and killed him? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1689. Next, after the death of Rajaram in 1700, the resistance continued under the leadership of his widow Tarabai. Next, at the time of Aurangzeb's death in the year of 1707, Marathas still had many fortified places under their control. Next, Tarabai objected and led it to civil war in which Shahu emerged victorious and ascended the throne in the year of 1708. Next, 51 question பாருங்க. Who was very supportive of Shahu and helped him ascend the throne in 1708? யாருன்னு பாத்தீங்கன்னா 1708ல யாரு வந்து ஷாஹுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் யாருன்னா ஒரு பெஷ்வா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்துல மாரதா ரூலிங் பீரியட்ல ஓகேங்களா.
அதுல எல்லாமே பின்னாடி உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஷாஹு appointed பாலாஜி விஸ்வநாத் as a Peshwa in the 1713. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து நான் அகெயின் நான் 50th கொஸ்டின் இங்க அப்படியே நான் திருப்பியும் போட்டுட்டேன். அதனால இது சேம் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் தாராபாய் carried on a parallel rival government with Kolhapur as a capital. Who ascended the throne of Kolhapur? Na Sambhaji II. நெக்ஸ்ட் ஷாஹு எப்ப இறந்தாங்கன்னா 1949ல இறந்துட்டாங்க. சாரி 1749ல இறந்துட்டாங்க. ராமராஜா who ascended the throne made a pact with the Peshwa according to which he became a titular head. நெக்ஸ்ட் தாராபாய் அண்ட் ராமராஜா வந்து எப்ப இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாய் வந்து 1761ல, ராமராஜா வந்து 1777ல இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் dash the adopted son of Ramaraja ruled his death till his death in 1808 வரைக்கும் யாரு ஆட்சி ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடாப்டட் சன் ஆஃப் ராமராஜா அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஹு II. ஓகேங்களா. ஷாஹு II சன் வந்து பிரதாப் சிங். அவர் தான் வந்து நெக்ஸ்ட் த்ரோன் வந்து இது பண்ணாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு எதிர்த்து. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1839. ஓகேங்களா. பிரதாப் சிங் வந்து ஜெயில அடைக்கப்பட்டு பிரிட்டிஷால ஜெயில அடைக்கப்பட்டு அவர் எங்க இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு இறந்தாங்கன்னா 1847ல அவர் இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஷாஜி II எப்ப இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848ல. அவருக்கு நெக்ஸ்ட் சக்சஸர் யாருமே இல்லாம அவருமே இறந்துட்டாங்க. அவ்வளவுதான். இதோட வந்து உங்களுக்கு அந்த பெஷ்வாவோட ஸ்டோரி முடியுது. எப்ப பாலாஜி விஸ்வநாத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷாஜி II வரைக்கும் பெஷ்வாஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 8 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர்ஸ், அவங்களதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அஷ்டபிரதான். இப்போ whose duty was to look after the general welfare யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கிய பிரதான் இல்லைன்னா பெஷ்வா இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் who was responsible for civil and military justice யாருன்னா நியாயாதிஷ் இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி divided the kingdom into 4 provinces each under a viceroy. ஓகேங்களா. நெக்ஸ்ட் the provinces were divided into number of prants. நெக்ஸ்ட் the lowest unit of the government was the என்னன்னு சொல்றாங்கன்னா village. அதுதான் வந்து in which the traditional system of administration privileged. Next, who was the superior head of many Dekshis and Deshmukhs யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தேஷ்முக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்மி வந்து 4 டிவிஷனா பிரிஞ்சது. என்னென்ன ஆர்மின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட்ரி, காவல்ரி, எலிஃபென்ட் கிராப்ஸ் அண்ட் ஆர்டிலரி. ஓகேங்களா. யாரு வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் காவல்ரின்னு பாத்தீங்கன்னா சரி நௌபத். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பவர்ஃபுல் பெஷ்வா, ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் பெஷ்வா யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் எந்த ஆண்டு ரூல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1730ல இருந்து 1720 வரைக்கும் அவர் ரூல் பண்ணிருக்காரு. Who was the most powerful naval chief on the western coast யாருன்னு பாத்தீங்கன்னா கன்ஹோஜி அங்கிரே. ஓகேங்களா. பஜிராவ் I வந்து எப்ப ஆண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1720ல இருந்து 1740 வரைக்கும் 1720ல இருந்து 1740 வரைக்கும் பஜிராவ் I யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாதோட சன்னு தான் பஜிராவ் I. அவரு யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஷாஹு தான் அப்பாயிண்ட் பண்ணாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் commander in chief Tirbak Rao who troubled the Peshwa was defeated and killed in the battle of Dabai. near எங்க கில் பண்ணாங்கன்னா பரோடா in the year of 1731. ட்ரீட்டி ஆஃப் வர்னா எப்ப சைன் பண்ணாங்களோ அதுவும் அந்த ஆண்டு தான் 1731ல தான். நெக்ஸ்ட் டேஷ் சக்சீடட் த பெஷ்வா ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் பஜிராவ். பஜிராவ் இறந்த பிறகு அவங்களுக்கு நெக்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா பாலாஜி பஜிராவ் வந்தாரு. பாலாஜி பஜிராவோட ரூலிங் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1740ல இருந்து 1761 வரைக்கும் அவர் ஆண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரகுஜி பவுன்ஸ்லே டிஃபீட்டட் த kill the Nawab of Arcot, Dostali in the year of எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1740ல. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் உத்கீர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது எந்த ஆண்டுனா 1760. நெக்ஸ்ட் who was made the wazir with the help of Marathas become a puppet in their hands. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுல யாரு பாத்தீங்கன்னா அவங்க மாரதாஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இமாதுல் முல்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்பன்னா 1761. நெக்ஸ்ட் the Kohinoor diamond and the valuable peacock throne taken away by யாருன்னு பாத்தீங்கன்னா நாதிர் ஷா.
நெக்ஸ்ட் மிர்பக்ஷிய வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா as a agent in Delhi. யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா who appointed மிர்பக்ஷி as his agent? யார் பண்ணாங்கன்னா அப்தாலி. ஓகேங்களா. who was made the viceroy of Lahore? யாருன்னா திமுர் ஷா, அப்தாலி சன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Malhar Rao Kolhar was also defeated at Sikandara. Next, Peshwa Madha Rao one ruled எந்த ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1761 ல இருந்து 1772 வரைக்கும். Next, in which year Madha Rao, the son of Balaji Bajirao, became the Peshwa under the rule of Rajani of Dahoba, the younger brother of Peshwa? எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1761. In 1763, a fierce battle was fought with the Nizam of Hyderabad. After the death of Madhav Rao II, Bajirao II, the son of Raghunand Rao, became the Peshwa. He was the last Peshwa. Okay, next. Who was an infant Peshwa under the regency of Nana Fadnavis? யாருன்னு பாத்தீங்கன்னா Madhav Rao Narayanan. Next, Anglo-Maratha War start ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775 ல இருந்து 1782. அதோட அங்க என்ன சைன் ஆச்சுன்னா ட்ரீட்டி ஆஃப் சல்பாய். அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1782 ல. நெக்ஸ்ட் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1803 ல இருந்து 1806. அங்க வந்து ஒரு ட்ரீட்டி சைன் ஆச்சு. அது என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் பிரைசின். அது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1802. நெக்ஸ்ட் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எப்ப நடந்துச்சுன்னா 1817 ல இருந்து 1819 வரைக்கும். Next, who became anti-British as the Prime Minister of the Gaiwar? யாருன்னு பாத்தீங்கன்னா Bajirao II. Next, the center of the Maratha administration was என்னன்னா Peshwa Secretariat at Pune. Larger provinces were under the provincial governor called Sarsubadar. ஓகேங்களா. Next, the divisions in the provinces were termed as Subas and Prans. Next, who were the district officer which in charge of accounts and were to observe the activities of Malladars and Kamavistars? யாருன்னு பாத்தீங்கன்னா Deshmukhs and Deshpandes. Next, the Patel was helped. Patel யாரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா Kulkarni or accountant and the record keeper. What was the main source of income? என்னன்னு பாத்தீங்கன்னா land revenue தான் மாரதாஸ் பீரியட்ல. நெக்ஸ்ட் பெஷ்வாஸ் வந்து எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா tax farming system. Who appointed additional police officer to detect and seize offenders? யாருன்னா Bajirao II. Next, what was naturally the main strength of the Maratha army? எதுனா cavalry. Next, who built naval bases at Konkan, Kanderi and Vijayadurg? Also, dockyard facility were also developed. எந்த யார் பண்ணாங்க இதெல்லாம்னா யார் பில்ட் பண்ணாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். Who developed the Nayankara system? யாருன்னா கிருஷ்ணதேவராயா. அவரோட பீரியட் என்னன்னா 1509 to 1529. Next, accordingly, the Tamil country was divided into 3 large Nayankaras. என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை, செஞ்சி and Tanjavur. ஓகேங்களா. Next, who led the Maratha General Venkoji defeated the Nayak of Madurai and captured Tanjavur? யாருன்னா troops from Bijapur. அவங்கதான். Next, Venkoji crowned himself as a king and Maratha rule began in Tanjavur in the year of 1676. Next, Venkoji recaptured Tanjavur and after his death, his son Shaji became the ruler of Tanjavur kingdom. Serfoji was the last ruler of Bhonsle dynasty of Maratha principality of Tanjavur. Next, who turned out to be a well-known practitioner of Western science and medicine? Yarna Serfoji II. Next, who proposed a scheme for elementary public schools in the 1820s, but the company government did not establish the modern school for natives in Madras till 1841. யாருன்னு பாத்தீங்கன்னா யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு இந்த ஸ்கீம்னா தாமஸ் முன்ரோ. அந்த டைம்ல இருந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். ஓகேங்களா. Next, in 1822, a free school in Muktambal Chattiram, the king's favorite alms house, established in the year of 1803.
Next, Sarfoji established Dhanvantri Mahal, a research institution that produced herbal medicines for animals and human. Next, Sarfoji வந்து ஒரு first geological garden வந்து திறந்தாங்க எங்கனா தமிழ்நாட்டுல எந்த பிளேஸ்லன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பேலஸ்ல. ஓகேங்களா. சரஸ்வதி மஹால் லைப்ரரி வந்து யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக் ரூலர்ஸ். Next, dash was the script used to write the Marathi language. எதுன்னு பாத்தீங்கன்னா மோடி. ஓகேங்களா. பெஷ்வான்றது வந்து ஒரு Persian word which means foremost or first minister அப்படின்னு அர்த்தம். Next, இந்த statement யாருது அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேங்களா. The saints sprang chiefly from the lower order of the society other than Brahmins எப்படின்ட்டு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா Justice Ranade. ஓகேங்களா. Next, the gallantry displayed by the daring Rajput youth against the Nawab is immortalized in many popular ballads in Tamil. So இதோட வந்து நமக்கு இந்த பாடத்தோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முடியுது. ஆல்மோஸ்ட் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும் நான் பாக்கி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் ஹையர் ஸ்டாண்டர்டு. இதே வந்து உங்களுக்கு மாரதாஸ் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் லைன் பை லைன் நம்ம சேனல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்டும் வந்து நான் லோ ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஹை ஸ்டாண்டர்ட் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லைவ் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்குமே லைவ் டெஸ்ட் கேட்டிருந்தீங்க. நானும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து நம்ம இந்த வாரம் கொடுத்திருக்க ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கேட்கறதா இருக்கேன். ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா கொடுக்குறேன். அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. தேங்க்யூ.